அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு வைத்திருக்க நண்பர்களுக்கு வந்திருக்க சில முக்கியமான விதிமுறைகளும் சில முக்கியமான மாற்றங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்திய அரசாங்கம் பேன் கார்டு தொடர்பான புதிய விதிமுறைகளை வெளியிட்டுள்ள இந்த தகவல் உங்களுக்கு விளக்கும். இனி வரும் காலங்களில் ஆதார் அட்டை மற்றும் ரேஷன் அட்டைகளைப் போலவே அனைத்து அரசு மற்றும் நிதி சார்ந்த பயணிகளுக்கும் பேன் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. புதிய கார்டுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது ஆதார் அட்டையுடன் பிறப்பு சான்றிதழ் அல்லது கல்வி சான்றிதழ் போன்ற கூடுதல் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கி பரிவர்த்தனைகள், காப்பீடு, சொத்து ஒப்பந்தங்கள், அதிக மதிப்புள்ள செலவுகளுக்கு புதிய பண வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. ஆதார் மற்றும் பேன் கார்டில் உள்ள பெயர் வாரி விவரங்கள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டியது அவசியம் என்றும், தவறுகள் இருந்தால் உடனடியாக திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் இந்த ஆதாரங்கள் உங்களுக்கு வலியுறுத்தும். அதை பற்றின முக்கியமான 3 அறிவிப்புகளை வீடியோவில் பார்க்கலாம். பேன் கார்டு இனி ஒரு சாதாரண அட்டை கிடையாதுங்க. இந்த பேன் கார்டு அப்படின்றது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சுதாங்க அடுத்தடுத்து டிரான்சாக்ஷன்ஸு, அடுத்தடுத்த தகவல்கள் பரிமாற்றம், பண பரிமாற்றம், இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா இந்த பேன் கார்டு பரிவர்த்தனை அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது வெறும் கார்டல்ல, வரி தாக்கல் செய்வதற்கானது மட்டுமல்ல. ஒரு காலத்தில் வரி தாக்கல் செய்வதற்காகவும் வங்கி கணக்குக்கும் மட்டுமே பயன்பட்டு பின்னர் மறக்கப்படும் ஆவணமாக பேன் கார்டு இருந்தது. தற்பொழுது அரசு அலுவலகங்கள் முதல் அனைத்து அடிப்படை நிதி பரிவர்த்தனைகள் வரை அனைத்திற்கும் இது முக்கிய அங்கீகாரமாக மாற்றப்பட்டுள்ளது. ரேஷன் மற்றும் ஆதார் அட்டைகளுக்கு இணையாக கட்டாயம் ஆவணமாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. புதிய விதிமுறைகள் நோக்கம் என்ன? அரசாங்கத்தின் இந்த புதிய விதிமுறைகளுக்கான நோக்கம் அப்படின்னா, யாருக்கும் தெரியாமல் வங்கி கணக்கில் காட்டப்படாத பணம் புழக்குவது. தீர்வு என்ன? பேன் எண்ணை மையமாக்கி ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஒரு ஆவணப்பதிவை உருவாக்குவது முக்கியமானது ஒன்று. ஸோ இதில் முக்கியமான ஒரு மாற்றம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மாற்றம் ஒன்று, விண்ணப்பிக்கும் முறையில் புதிய கட்டுப்பாடுகள். ஸோ பழைய முறை மற்றும் புதிய முறை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இகேஒய்சி மற்றும் ஆதார் அடிப்படையை பயன்படுத்தி உடனடியாக இந்த பேன் கார்டுக்கு விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த விதிமுறைகளை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது இருக்கு. தற்பொழுது கைவிடப்பட்டுள்ளது. ஸோ புதிய முறை அப்படின்னு பார்க்குறப்ப பழைய முறை முற்றிலும் கைவிடப்பட்டுள்ளது. படிவம் 93 மற்றும் 94 கட்டாயம். அசல் ஆதார் அட்டை, பிறந்த தேதி சான்றிதழ், ஏதேனும் ஒன்று, பிறப்பு சான்றிதழ், எல்லாம் கல்வி மதிப்பெண் பட்டியல் அல்லது பாஸ்போர்ட், இது இருந்தாலே உங்களால் பேன் கார்டு பெற்றுக்கொள்ள முடியும். எழுத்து பிழையின்றி பெயர் சரியாக பொருந்த வேண்டும். உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள பெயரும் பேன் கார்டில் உள்ள பெயரும் எழுத்துக்கு எழுத்து சரியாக ஒத்திருக்க வேண்டும். சரியாக ஒவ்வொரு எழுத்துமே கரெக்டாக இருக்கணும். பெயர் பொருந்தவில்லை என்றால் விண்ணப்பம் தடைபடும். முதலில் ஆவணத்தில் பெயர் திருத்தம் செய்ய வேண்டும், மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். தெளிவான காலக்கெடு எதுவின்றி உங்கள் பேன் அட்டை விண்ணப்பம் முழுவதும் தடைபடும். முதலில் ஏதாவது ஒரு ஆவணத்தில் பெயரை திருத்தம் செய்த பிறகே பேன் அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றத சொல்றாங்க. பிறந்த தேதியை நிரூபிக்க ஆதார் மட்டுமே இனி போதாது, பேன் கார்டும் வேணும். பிறப்பு சான்றிதழ், பள்ளி மதிப்பெண் சான்றிதழ், பாஸ்போர்ட், இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். கண்காணிக்கப்படும் பண பரிவர்த்தனை வரம்புகள் 10 லட்சம், 1 லட்சம், 20 லட்சம். ஆண்டு பரிவர்த்தனை உச்சவரம்பு 10 லட்சம். ஹோட்டல்கள் மற்றும் திருமண நிகழ்ச்சிகளுக்கு ரொக்க வரம்பு 50,000 இருந்தது. தற்பொழுது நடுத்தர வர்க்கத்திற்கு நிம்மதி வரம்பில் 1 லட்சம். சொத்து மாற்றம் நில ஒப்பந்தங்களுக்கு உச்சவரம்பு 20 லட்சம் வரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பேன் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ள துறைகள் இந்த இடத்துல எல்லாமே காப்பீட்டு திட்டங்கள், வாகன கொள்முதல், படிவம் 60, பேன் கார்டு இல்லாமல் பரிவர்த்தனை செய்ய முயல்வோருக்கு படிவம் 60 மீதான விதிமுறைகள். ஸோ நகையே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மேலே வாங்கினாலும் உங்களுக்கு இந்த பேன் கார்டு தேவை. புதிய நிதி அடையாளம், வளையம் முழுமையடைகிறது. ஆதார் அடையாளம், ரேஷன் மானியம் மற்றும் பேன் நிதி, இது 3மே இருந்தால் தான் உங்களுக்கு முழுமை அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. ஸோ உங்களின் ஆதார் மற்றும் பேன் அட்டை எடுத்து இரண்டில் உங்கள் பெயர், பிறந்த தேதி சரியாக பொருந்துகிறதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஆவணங்களை தயார் செய்துங்க. பேன் அட்டை அல்லது திருத்தங்களை விண்ணப்பிக்க அசல் ஆதார் அட்டை மற்றும் சரியான பிறந்த தேதி சான்றை, பள்ளி சான்றிதழ் தயாராக வைத்திருக்க வேண்டும். பேன் கார்டு திருத்தங்களையோ அல்லது புதிய விண்ணப்பத்தையோ தள்ளி போட வேண்டாம். இனிவரும் காலங்களில் விதிமுறைகள் மற்றும் மேலும் கடுமையாக்கப்படும். ஸோ அதனால ரெடி ஆகிக்கோங்க. இந்த 3 திருத்தங்களையுமே உடையா செஞ்சு வச்சுக்கோங்க. விதிகள் எல்லாமே இனி கடுமையா இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க.
நண்பர்களே, வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.